இன்னைக்கு டே 27 காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் 2 வீட் பிரெட் 4 முழு முட்டையை சாப்பிட்டு ஸ்டேஷன் போயிட்டேன். அங்கேருந்து காலேஜ் போய்கிட்டே இறங்கிட்டு தலையெல்லாம் வாரிட்டு கிளாஸுக்கு போயிட்டு முன்னாடி குச்சி முறை சாப்பிட்டு பல்க் பண்ணியிருந்தான். இப்போ ஜூஸ் குச்சி பல்க் பண்ணுறான். அதோட லஞ்சுக்கு 250 கிராம் ரைஸ், 300 கிராம் சிக்கனு, கொஞ்சம் வெஜ்ஜீஸு, ஒரு குக்கும்பரு சாப்பிட்டு பசங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் இல்லை, சும்மா ட்ரை பண்ணேன். அதோட ஈவினிங்காக லாஸ்ட் 2 பேரும் ஓடி, ஆனாலும் சும்மா பசங்களோட சேர்ந்து ஜாலியாக கேன்டீன் போயிட்டு சாப்பிட்டு இருந்தோம். இவனுங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டானுங்க. நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் வித்தவுட் சுகர் குடிச்சேன். இது ஏன் தான் வாங்கணுன்னு ஃபுல்லாக தண்ணியை கலந்து குத்துறானுங்க. நல்லாவே இல்லை. வீட்டுக்கு வர வழியில் 250 கிராம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் சாப்பிடும்போது நல்லா இருக்குது. இவங்களை பார்த்தா தான் ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, அப்பாவி மாதிரி இருக்கானுங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ அடிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம ஜிம் நம்பர் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால வீட்டில் கொண்டாந்து வாக்கிங் போயிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் 4 எக் ஒயிட்டு 5 பாதாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். இவனால தான் ஜிம் டைமிங் ரொம்ப லேட் ஆகினே போகுது. இப்போ 7:30 மணியில் வந்து நிற்குது ஜிம் டைமிங்கு. அதே ஜிம் உள்ள போயிட்டு ஷோல்டர் ப்ரெஸ்ல ஒரு 3 செட்டு, லேட்டரல் ரைஸ்ல ஒரு 3 செட்டு, ரியர் டெல்ட் இதில் ஒரு 3 செட்டு, பேஸ் புல்ல ஒரு 3 செட்டு போட்டு, ஃப்ரண்ட் பிளேட் ரைஸ் இதில் ஒரு 3 செட்டு போட்டு, சிங்கிளாம் லேட்டரல் ரைஸ்ல ஒரு 3 செட்டு, ஸ்டக்ஸ்ல ஒரு 3 செட்டு போட்டு ஷோல்டர் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு 2 சப்பாத்தி, ஏதோ மீன் வச்சாங்க, என்ன மீன் வாயில வர மாட்டேங்குது, கூட ஒரு கொயக்கா சாப்பிட்டு வேப்ரோட்டின் 2 குழு கஷ்டு குடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். ஆரோக்கியமா இருங்க. நன்றி.